2 விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணும். ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பிச்சு ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவம் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரல கேட்ட மாதிரி கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. இங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படிச்சோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சதுனால நான் ஆட்டோலையும் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில இப்போ இருக்கு. அது வந்து நான் எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் சொன்னதே இல்ல. லைஃப்ல வந்து எனக்கு யாருமே இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா, இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணிருக்கு. எங்க அம்மாக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கும் உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இது இப்படிதான் அப்படிதான், வயசான காலத்துல இப்படிதான். இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்தியாவிலே சிறந்த கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான். உயர்நிலை பள்ளிகளுக்கு போறதுல இருந்து டிராப் அவுட் ஆகுற அந்த ஒரு பெர்சன்டேஜ் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல ரொம்ப கம்மியா இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல தான். எங்க கேட்கட்டும். திமுகவை அழிப்பேன்னு சொல்லிட்டு திமுகவை ஆரம்பிச்ச அண்ணாவே கொள்கை தலைவராக இருக்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. திமுகவை தொடங்கியவர் தலைவரா பேசிட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? அதுக்கு என்ன பண்றதுங்க? நாம் தமிழர் கட்சி மேல பலருக்கு விமர்சனம் இருக்கு. ஏன் திமுக பிடிக்கும்? கை கட்டி வாழ்ந்தது, செருப்பு இல்லாமல் நடந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் கௌரவமாக நடக்க முடியுது. இங்கே கூட செருப்பு போட்டு நடக்க முடியுது.